நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆணி மாத பலாபலன்கள். இந்த வாழ்வில் பல மாற்றங்கள் கொடுக்க போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். உலகில் ஒருத்தர் ஜெயிச்சு கொண்டே இருக்கோம்னா இறையொருளும் தேவை, நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி நம் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ஆனால் இறை வழிபாடாக கிடைக்க போகிற மாதம் இது. ஆணி மாதம்னாலே ஆனந்தமான மாதம். ஆணி மாதத்தில் நடராஜர் நடனம் ஆடும் மாதம்னு சொல்லலாம். ஆணி வந்து விட்டாலே வாழ்வில் பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும். இது மூலை வீடு. இது உத்தராயணத்தின் கடைசி மாதம் சொல்லுவோம். தேவர்கள் உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். அதில் இந்த அம்சமும் வருது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு உச்சம் பெறுது. குருவின் ஆட்டம் ஆரம்பிக்குது. சனிவின் ஆட்டம் குறைகிறது. ராகுவின் தாக்கம் அதிகரிக்கின்றன. அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்துருவோம். சூரியன் மூலை வீடுகள் வரும்போது இரட்டைத்தன்மை கொண்ட வீட்டில் வேற வரார். பல மாறுதல் கொடுக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, குறிப்பாக திருமணம், உறவுகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யங்கள் எப்படி இருக்குது சார், இடம் வீடு சொத்து இருக்குமா இல்லையா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாறுதல் கொடுக்க போகுது. அப்போ ஆல்ரெடி பாதிச்சவர்களுக்கு சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே இது காலப்புருஷனுக்கு 3வது இடங்க புதன் வீடு. முயற்சி ஸ்தானங்கள், முயற்சி இருந்தாலே அனைத்தும் திருமணியாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இதில் சரியான நேரத்தை சரியானதை சூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டோன்னு வைங்க, இந்த வருடம் நமக்காக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சில மாதங்களை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். திருமஞ்சனம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. காரைக்கால் சம்மந்தப்பட்ட இருக்கின்ற ஊரில் கூட பௌர்ணமி ஒட்டி மிகப்பெரிய தெப்ப விழாக்கள் வரும். ஆக மொத்தம் இறையருளும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்து ஜெயிக்க போகிற மாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்மாசனம் தொடப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியை ஆயுதமாக பயன்படுத்தும் மாதம் இந்த ஆணி மாதமாக இருக்குது. இந்த ஆணி மாதத்தில் பல விஷயங்கள் ஜெயிச்சிடலாங்க. பொதுவாக அஷ்டமச்சனிக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மிடுவடைகின்ற மாதம் வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவேனா, நீங்கள் தாங்க ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். 12 இருக்கிற குரு பகவான் சுப விஷயத்துக்கு சுப முதலீடுகள் நிறைய நாளாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிகிட்ருக்கேன், வாங்கவே முடியல அப்படின்னு கேட்ட மாதத்துக்கு இப்பொழுது ஏன் வாங்க முடியாது, நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்னு ஒரு வாங்கக்கூடிய புது வீட்டுக்கு புது புது திங்ஸாக வரப்போகுது. ட்ரெஸ்ஸாக, டேபிளு, பெட்டு சம்மந்தப்பட்டது, ஃபர்னிச்சரு, பெட் அனிமல்ஸ், இது மாதிரி வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வருது. நிறைய நாள் இதுதான் நடக்கும்போது. சரி, ஒவ்வொரு விஷயமாகும். முதல்ல உங்களுக்கு சார் வேலையில் வெற்றி வரப்போகுதிங்க. வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்க போகுது. கௌரவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல மன நெருக்கடி படிப்படியாக குறைகிறது. இந்த ராசிக்கு சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா மன நெருக்கடி தான். தப்புன்னு தெரியுது, மாற்ற முடியல. சொந்த பந்தக்காரங்க பேசுகிறாங்க, கேட்க முடியல. இது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், திருப்பி என்கிட்டயே வருது. பூமராங் மாதிரி வந்துட்டுருக்குது. நான் பண்ண நல்ல விஷயம்லாம் எனக்கு வர மாட்டேது. என்றைக்கோ ஒரு நாள் சொன்ன விஷயம் வந்து நிற்கிது. சொந்த உறவுகளே பகையாக நிற்கிறது. குறிப்பாக தாய் வழி உறவுகளே பகையாக நிற்கிறதுன்னு சொன்னால் இந்த ராசிக்கு தான் பிறந்திருப்பேன். இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள். ஃபஸ்ட்டு விஷயங்க, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. வெளிநாட்டு வேலையாக, உள்ளூர் வேலையாக, வெளி மாநிலமாக டக்குன்னு போய் சேஃபஸ்ட்டு சைடில் இருங்க. ரிசெஷன் என்ற ஒரு கொடிய அரக்கன் வர வாய்ப்புண்டு. அதில் தற்காத்துக்கொள்ள இந்த மாதமே சரியான மாதம். சார், சரியான வேலைக்கு போய் சேர்ந்து இப்போ சம்பளம் உயர்வை பார்க்கணுமா, வேலை சேஃப்டி இன்னும் 1 வருடம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எப்படி என்னென்னு. இப்போ கிடைக்கின்ற ஒரு வேலையில் வேலையில்லாத வேலை கிடச்சி சேஃபஸ்ட்டு போய்ங்க. கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா சார், இந்த மாணவர்கள் கேள்வி இதாகவே இருக்கின்றன. நிச்சயமாக அதுக்குண்டான கால சூழ்நிலை வந்திருக்கின்றன. நிச்சயமாக போய் நல்ல வாய்ப்பாக பாருங்கள். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணும் பொழுது பொதுவாக அந்த குரூப் டிஸ்கஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு 2-3 இன்டர்வியூவில் மட்டும் பார்த்து, 2வது இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சூப்பராக பண்ணலாம். இந்த ராசிக்கு சார் திருமண வாய்ப்பு எப்படி சார் இருக்குது, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குண்டான மாதம் இன்னும் சில காலம் கழித்து வரும். என்னங்க எப்போங்க வரும், நிச்சயமாக வரும். இப்பொழுது ஏற்கனவே கணவன் மனைவியாக வாழ்கிறவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய மாதம். ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருக்கும், சொந்த பந்தங்களாக இருக்கும், உறவுகளில் ஒரு விரிசல் இருக்குது, கண்டினியூ ஆகுமான்னு தெரியல, பேட்சப் பண்ண முடியுமா இல்லை பிரேக்கப் பண்ணிக்கிறதா, இந்த மாதிரி சூழ்நிலை. இதில் போய் நம்ம புது உறவுகள் போடுறது. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்து இப்போ குரு பயிற்சிக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை அதுக்குண்டான திருமண அமைப்புக்கு ஓகே. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கெட்டி மேளம் கொட்டுவதற்கு முன்னாடியே மேரேஜை நிறுத்தினது பல பேருங்க.
பேச்சுவார்த்தை பேசி கன்னியூ ஆயிடுச்சு சார், பத்திரிக்கை அடிக்க போயிட்டேன் சார், நின்றுச்சு. பத்திரிக்கை அடிச்சிட்டோம் சார், பொண்ணு பார்க்க போனதே எவ்வளவு, மெஹந்தி ஃபங்க்ஷன் வரைக்கும் ரெடி பண்ணோன்னு சொன்னது. அப்போ கால சூழ்நிலைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணுங்க. அது இன்னும் ஒரு 2, 3 ராசிகள் இருக்குது, அது இந்த ராசியும் ஒன்று. சிம்ம ராசியினர்கள் திருமண பொருத்தத்தில் போடும்பொழுது ரொம்ப கவனம் கவனம் கவனம். ரைட் சார். பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியது, ஆல்ரெடி செய்கின்ற தொழிலில் அடுத்த விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலையாக புது மாற்றங்கள் ஏற்பட பண்ணுறது. விரயத்திலிருந்து லாபம். அப்போ விரயத்திலிருந்து லாபம்னா சார் செலவை கரெக்டாக குறைக்கும் போதே லாபம் வந்துடுங்க. இந்த ராசி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா எக்ஸ்டென்சிவ் செலவாக இருக்கும். தெரிந்து தெரியாமல் ஒரு சில விரைய செலவு, ஒரு பக்கம் பைப்பு லீக் ஆன மாதிரி லீக் ஆகிட்டே இருந்தது, அதை ஹோல்டு பண்ணாங்க. நல்லது எது கெட்டது எது கரெக்டாக தெரிஞ்சு போச்சு, படிநிலை உயரப்போகுதுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ சுப விரயம் இருக்குது. அப்போ சொத்து சுகங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, இப்போ வாங்க போகிறீங்க. இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டது வாங்க போகிறீங்க. வாய்ப்புக்கு வாழ்த்துக்கள். ஒரு சிலர் கடலில் தத்தளித்தவர்கள் கடலில் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் மீண்டு வர போகிறாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் இப்போது வெளிச்சம் வருது. அரசியலில் இருந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அரசியல் உங்களுக்கு வழிகாட்டப் போகுதுன்னு சொல்லலாம். எலெக்ஷனில் முடிஞ்சாச்சே, அடுத்து வராதா? உங்கள் கட்சியோ ஏதோ ஒன்று பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சம்மந்தப்பட்ட ஓகே, சொத்து சுகம் கிடைக்கிது. கடன் என்ற பிரச்சனை கொண்டு அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, தாய்வல் பூர்வீக ரீதியான சொத்துக்கள். ஒரு சில டிஸ்பியூட் ஒரு சிலருக்கு மட்டும் வரும், ஒரு எல்லாத்துக்கும் வராது. இது ஒரு சிலருக்கு சார் ஒரு சின்ன வம்பு விளக்குகள் கேஸ் போயிட்டுருக்கு, எப்படி சார் போகும்? பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், தசாபத்தியும் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு சாதகமாக கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக கொண்டு வர முடியும், அதையும் பார்க்கலாம். இந்த நேரத்தில் லாட்ரி சீட்டு வாங்கலாமா, அதிர்ஷ்ட கதவு தட்டுமா? ஒரு சிலருக்கு உண்டு, அதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதில்ல. அது பேர் புதையல் யோகம், லாட்ரி யோகம்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க, அதுக்காக எல்லாரும் போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ பார்க்கணும். ஒரு சில இப்போ துபாயில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, இந்த கோவா பக்கத்தில் போனோம், அந்த கேம்பிளிங்கில் ஒரு பணம் வந்து திருப்பி கிடைக்குமா? இது மாதிரி பல பேர். ஒரு சிலருக்கு, அதுக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அடுத்து வருவோம் சார். மாணவர்கள் கல்வியில் சரியான சப்ஜெக்ட் எடுத்தால் லைஃப் செட்டில்டு. மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தொழில் ரீதியாக என்ன பார்க்கணும், வேலை வேறு தொழில் வேறு. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். 4ஆம் பாவம் வைத்து 4ஆம் பாவம் புதன், இதை வைத்து தொழில் வேலை படிப்பு ரீதியாக என்ன எடுக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் பார்க்கலாம். 10ஆம் பாவம் முக்கியம், 6ஆம் பாவம் தானே முக்கியம். எங்கே செட்டில் ஆக என்ன வேலை இருக்கும் அவங்க பின்னாடி வரும். 2ஆம் பாவம் வச்சு வருமானத்தை சொல்லணும். அப்போ இதையும் சேர்த்து இணைச்சி சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க ஃபேமிலி ஃபுல்லும் டாக்டர் ஃபேமிலி, ஆனால் அவருக்கு நான் சொன்னேன் இவருக்கு அக்கௌண்ட்ஸ் போடுங்கன்னு. மாறி மாறி 2 டாக்டரும் பார்த்துக்கிட்டாங்க. என் பையனுக்கு அதுதாங்க பிடிக்குது, ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அவனுக்கு அப்படின்னாரு. ஒரு மெடிசன் ஃபேமிலி ஜாதங்க, டாக்டர் ஹஸ்பண்டை, அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர், பையனை அதான் சொல்லுவான். அவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த தம்பியோட தாட் ப்ராசஸே வேறு, பிஸ்னஸ். அப்போ ஜாதகம் என்ன சொல்லுது, அது சாதகமாக போய்க்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த வருஷம் பொறுமையாக கடைபிடித்து ஜெயிக்கக்கூடிய மாதம் வந்தாச்சு. வெற்றி வாய்ப்பு உங்கள் அதிர்ஷ்டத்தை கதவு தட்டுது. ஜெயித்து கொண்டே இருங்கள். உங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.